ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பியூட்டி மேக்ஸ் ஃபேஷன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி குருமா எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நான் உங்களோட ரெசிபி ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா பூரிக்கு, அப்புறமா வந்து சப்பாத்திக்கு, இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம கம்மியான ஐட்டம்ஸ் வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம். உங்களுக்கு வந்து அந்த குருமா டேஸ்ட் வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கடாயை பற்ற வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு கொஞ்சம் போட்டுட்டு அது நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வெங்காயம், தக்காளி, அப்புறமா வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சுக்கிட்டது போதும். ஸோ நான் வந்து ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அந்த ஆயிலே வதங்குச்சுன்னா உங்களுக்கு டக்குன்னு கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். ஸோ அது வதங்கினதுக்கப்புறமா வந்து நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் நீட்டு வாக்கில் கீனி போட்டிருக்கேன் அதில். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். வெங்காயம் வேணால் நீங்கள் 2 வெங்காயம் கூட போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டுக்கோங்க. ஏன்னா தக்காளி குருமாவுக்கு கொஞ்சம் நம்ம தக்காளி நிறைய சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். இந்த குருமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு வச்சிடலாம். நிறைய காய் அரிஞ்சு போடணும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. உங்களுக்கு குருமா டேஸ்ட்டும் வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு சால்ட் போடுறேன். அந்த காய்கறிலாம் அதாவது அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக உப்பு போட்டுட்டு ஃபஸ்ட்டு உப்பு போட்டுட்டு அப்புறமா அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து அந்த உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறேன். ஒரு 1 to 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்க அப்படின்னா போதும். அதுதான் வந்து அந்த குருமா டேஸ்ட் நமக்கு கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். இது வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன் நான். தனியாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அதுலேயே நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய சொம்பு அளவுக்கு வந்து நான் ஒரு முக்கால்வாசி தண்ணி ஊற்றினேன். முக்கால்வாசி அளவுக்கு அந்த சொம்பில் தண்ணி ஊற்றினேன். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா முக்கால்வாசி இல்லை ஒரு சொம்பு அளவுக்கு ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து நல்லா திக்காக வேணும், ரொம்ப கிரேவி மாதிரி கெட்டியாக வேணும்னா நீங்கள் ஒரு 1/2 சொம்பு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். இல்லை ஒரு முக்கால்வாசி ஊற்றுனீங்கன்னா கூட ஓரளவுக்கு திக்காக தான் வரும். ஸோ அது போட்டுட்டு நம்ம நல்லா கொதிக்க விடணும். இப்போது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்ச நேரம் அந்த பச்சை வாசனைலாம் போயிடும். அந்த வெங்காயம் தக்காளியில் இருக்க அந்த பச்சை வாசனைலாம் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட போகிறோம். ஒரு அரை மூடி இல்லை ஒரு அரை மூடியில் ஒரு முக்கால்வாசி போட்டிங்கன்னா கூட போதும். கொஞ்சம் நல்லா அது போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஈஸியாக ரெடி ஆகிடும். இவ்வளோ தான் நமக்கு தேவையே. டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சாப்பாட்டுக்கு கூட வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.